Yesterday and today back to back எந்த பேட்டர்னுமே ஃபைன் பண்ண முடியல. ஸோ நோ ட்ரேட் டே. அது ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் வந்து எந்த பேட்டர்னுமே எந்த செட்டப்புமே நமக்கு ஃபைன் பண்ண முடியல அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எஸ்டர்டே வந்து மார்க்கெட் ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபால். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் என்னால் ஃபைன் பண்ண முடிஞ்சு வித் ரெசிஸ்டன்ஸ் 1 2 3 4 5 கைண்ட்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பிரேக் அவுட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குட் பிரேக் அவுட் வித் நோ வீக். ஸோ ஒரு நல்ல புல்லிஷ்னஸ் இண்டிகேட் பண்ணுச்சு. பட் நான் ஏன் என்ட்ரி எடுக்கல அப்படின்னா ஆல்ரெடி வந்து 240 டைம் டைம் இஸ் 240. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்லி ஒரு 30 to 40 மினிட்ஸ் மட்டும்தான் லெஃப்ட் இன் த மார்க்கெட். ஸோ அந்த 30 40 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் மேபி ஹிட் ஆகலாம், மே நாட் பி ஹிட் ஆகாமையும் போகலாம். ஸோ அதனால் வந்து டைம் டைம் கன்ஸ்டன்ட்னால நான் இந்த என்ட்ரி நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அந்த டைமில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 130 2க்கு மேலெல்லாம் போயிடுச்சுன்னா என்ட்ரி அவாய்ட் பண்ணுறது இட்ஸ் பெட்டர். ஏன்னா நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே 45 பாயிண்ட்ஸ் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட் தேவைப்படுதுங்கிற போது டைம் அந்த அளவுக்கு எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்துருந்து இருந்தால் ஒரு நல்ல கேண்டில், ஹியூஜ் புல்லிஷ் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரீட்ரேஸ், அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு டவுன், அதுக்கப்புறம் கன்சால்டேஷனில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஐம் நாட் ஷுர் 45 பாயிண்ட்ஸ் ஹிட் ஆயிருக்குமா அப்படிங்கிறது தெரில. பட் கண்டிப்பாக ஒரு 25 to 30 பாயிண்ட்ஸ் ஹிட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷனில் வந்து முடிஞ்சிருக்கும். விச் இஸ் நாட் குட். எதர் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆயிருக்காது, எதர் டார்கெட்டும் ஹிட் ஆயிருக்காது. ஸோ அதனால தான் வந்து நான் அந்த ட்ரேடை வந்து எடுக்கல. ஸோ டுடே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து ஓப்பன் ஆச்சு, பிரேக் ஈவனில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் ஒரு 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 பேட்டர்ன், ஒரு எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே இல்லாமல் மார்க்கெட் வந்து அப்சைட் டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூட்டல் ஃபால். மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஹெவி ஃபால். ஸோ இன்னைக்கு 0.14% வந்து டவுனில் முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப டவுன் கிடையாது. பட் இந்த மூவ் பார்த்தீங்கன்னா ஹிட்ஸ் ஹியூஜ். ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போய் அங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் வந்ததுனால நமக்கு இந்த மூமெண்ட் பெருசாக இருக்குது. ஸோ இன்றைக்கும் நோ ட்ரேட் டே. ஸோ இந்த மாதிரி செட்டப்ஸ் கிடைக்கல அப்படிங்கும்போது ட்ரேட் எடுக்காமல் இருக்கிற விச் இஸ் அட்வைசபிள். நீங்கள் ட்ரேட் எடுத்து ஒரு நல்ல செட்டப் இல்லாத ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறது இட்ஸ் பெட்டர் அண்ட் அட்வைசபிள். ஸோ ப்ளீஸ் ட்ரேட் ரெஸ்பான்சிபிளி. இன்னைக்கு வந்து மேபி என்ட்ரி கிடச்சிருக்கலாம். வேறு வேறு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக என்ட்ரி கிடச்சிருக்கலாம். they don't make profits. So but yeah, that's it. So it depends on the strategy. Maybe இன்னைக்கு அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஸோ uh, so it's upon individual. So but we are not able to find any kind of pattern yesterday and today. So we've skipped the trade, and that's the update. And if you found this video useful, kindly like and subscribe this video, and share it with your friends. So yeah, trade responsibly, and respect your stop loss and target. And yeah, that's it. Bye.